அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று செஞ்சி சட்டமன்ற தொகுதி. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற செஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் குறித்த அலசல்தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க இருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்த இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் செஞ்சியில் திமுகவினுடைய வாக்கு வங்கி பெரும்பான்மையாக குறைந்திருக்கிறது. ஆனால் அதிமுக பாமக கூட்டணி வாக்கு வங்கி குறையவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகிறது. அதாவது செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய பெருவாரியான உறுப்பினர்கள், திமுகவினுடைய அனுதாபிகள் அனைவரும் திமுகவிற்கு வாக்களிக்காமல் விஜயனுடைய தமிழகம் வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருப்பதே தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று அதற்கான முடிவுகளை நாம் ஒரு பார்வை சரியான முறையில் பார்த்தால் 2021ஆம் ஆண்டு செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் KS மஸ்தான் அவர்கள் திமுக சார்பாக சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று அவர் மாநில அமைச்சர் பதவியிலும் சில காலங்கள் இருந்தார். 2021ஆம் ஆண்டு KS மஸ்தான் அவர்கள் சுமார் 1,09,625 வாக்குகளை கைப்பற்றி அமோக வெற்றியை பெற்றிருந்தார். திமுகவினுடைய வேட்பாளரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மாநில அமைச்சருமான திரு KS மஸ்தான் அவர்கள். ஆனால் அதே மஸ்தான் அவர்கள் கடந்த 2026ஆம் ஆண்டு அதே தொகுதியில் மீண்டும் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட போது 65,556 வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறார். சுமார் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார் KS மஸ்தான் அவர்கள். இந்த 50,000 வாக்குகளும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட 2026ஆம் ஆண்டு சந்திரசேகரன், அதாவது விஜயனுடைய கட்சியின் சார்பாக P. சந்திரசேகரன் அவர்கள் போட்டியிட்டார். அவர் 61,609 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக 2021ஆம் ஆண்டு இதே செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் ராஜேந்திரன் என்பவர் போட்டியிட்டார். அவர் 73,822 வாக்குகளை பெற்றிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட 73,000 வாக்குகளை பெற்ற பாமக மீண்டும் 2026ஆம் ஆண்டு A. கணேஷ்குமார் என்பவரை வேட்பாளராக நிறுத்தி சுமார் 78,201 வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. எனவே செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பாமக கூட்டணி சார்பாக கடந்த முறை 73,000ம் இந்த முறை 78,000ம், அதாவது ஒரு 5,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அதிமுக பாமக கூட்டணியின் சார்பாக செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு இழப்பை அந்த கூட்டணி செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கவில்லை என்பதே 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் KS மஸ்தான் அவர்கள் சுமார் 1,09,000 வாக்குகளை பெற்று 2021இல் அதே மஸ்தான் அவர்கள் அந்த வாக்கில் சரிபாதியாக குறைந்திருக்கிறது. தாவேகாவும் 2026இல் கடுமையான போட்டியை கொடுத்து 3ஆம் இடத்தில் பிடித்திருந்தாலும் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் சுமார் 4,000 வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருக்கிறது. எனவே செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்காளர்களும் திமுகவினுடைய அனுதாபிகளும் 2021இல் திமுக தான் சிறந்த கட்சி என்று வாக்களித்தவர்களும் இந்த முறை சரிபாதியாக விஜயனுடைய தமிழகம் வெற்றி கழகத்திற்கு சாய்ந்திருக்கிறார்கள். ஆனால் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் பாமக அதிமுக கூட்டணியுடைய தொண்டர்களும் அனுதாபிகளும் பெருவாரியாக விஜயின் பக்கம் சாயாமல் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியாக இருப்பது அதிமுக பாமக கூட்டணி. 2ஆம் இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தாலும் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி கிடையாது. சுமார் 4,000 வாக்குகள் மட்டுமே இடைவெளி இருந்திருக்கிறது. எனவே வட மாவட்டங்களில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில்
செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் பாமக அதிமுக கூட்டணி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. தன்னுடைய தொண்டர்களையும் வாக்காளர்களையும் மாற்று சக்தியான விஜயிடம் செல்லாமல் வெற்றியை தக்க வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய கட்சியாக கருதப்பட்டது, பல கூட்டணி கட்சிகளாக கருதப்பட்ட திமுக பலத்த அடி 2026இல் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருப்பது தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. ஆனாலும் திமுக தான் எதிர்க்கட்சி, திமுக தான் 2ஆம் இடம் என்று சொன்னாலும் செஞ்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை, செஞ்சியினுடைய வாக்காளர்களின் முடிவை பொறுத்தவரை அதிமுக பாமக கூட்டணி தான் முதலிடமும், 2ஆம் இடத்தில் சற்று விஜயிடமிருந்து 4000 வாக்குகள் அதிகமாக பெற்று 2ஆம் இடமும், 3ஆம் இடத்தில் விஜயும் இருக்கிறார். எனவே செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக பலத்த அடி வாங்கியிருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று செஞ்சி சட்டமன்ற தொகுதி. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற செஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் குறித்த அலசல்தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க இருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்த இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் செஞ்சியில் திமுகவினுடைய வாக்கு வங்கி பெரும்பான்மையாக குறைந்திருக்கிறது. ஆனால் அதிமுக பாமக கூட்டணி வாக்கு வங்கி குறையவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகிறது. அதாவது செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய பெருவாரியான உறுப்பினர்கள், திமுகவினுடைய